இலவசம் பெற வேண்டிய தற்சார்புனா அவனுக்கு தேவையானதை அவனே நிறைவேற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும், வருவாய் பெருக்கத்தை கொடுக்கணும், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கணும். அதுதான் தற்சார்பு. இப்போ கையேந்தி இருக்குது. இப்போ நான் எனக்கு கடன் பெறேன், நிலத்தை அடமானம் கேட்பான், அல்லது வீட்டை அடமானம் கேட்பான், ஒரு ஈடு கேட்பான், சொத்து பத்திரத்தை கேட்பான். இப்போ நீங்க 10,50,000 கோடி கடன் பெற்றுக்கிறீங்க. எதை காட்டி கடன் பெற்றீங்க? எதை காட்டி கடன் பெற்றீங்க? ஒரு நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை அடமானம் வச்சிருப்பீங்க, நாட்டு அடமானம் வச்சிருப்பீங்க. ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போறானோ இல்லையோ, கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க பாக்குறீங்க, கடன் பெற்றவன் எத்தனை பேர் கட்ட முடியாம வீட்டோட வசத்தை குடிச்சு செத்ததெல்லாம் இருக்கு, தூக்கில தொங்கினதெல்லாம் இருக்கு. இப்ப நாடு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10.5 லட்சம் கோடி இல்லைன்னா 15 லட்சம் கோடி வாங்கி நிறைவேற்றின திட்டம்னு சொல்லு. சிறந்த கல்வி கொடுத்துட்டேன், சிறந்த மருத்துவம் கொடுத்துட்டேன், சிறந்த போக்குவரத்து பாதை, தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை விநியோகம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்துட்டேன். ஏதாவது இருக்கா? உபரி பட்ஜெட், உபரி அதிகமா இருக்கிற நாடு கூட தராது. இது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச பற்றாக்குறை பட்ஜெட் போடுற நாடு எப்படி இலவசம் கொடுக்குது? எப்படி கொடுக்குது? இந்தியா 196 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டினா 400 லட்சம் கோடி கடன் வருது. ஒரு கடன் பெற்ற நாடு, பொருளாதாரத்தில் கடன் பெற்ற நாடு, பொருளாதார அடிமை. அந்த நாடு எப்படி விடுதலைங்கிறது வெறும் வெற்றி சொல். அந்த நாட்டில் இந்த வளர்ச்சி எல்லாம் கடன் வளர்ச்சி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சி 10.5 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? என்ன வளர்ச்சி இருக்கு? ஜிடிபி வளருது. எங்க வளருது? எங்க வளருது? கடன்ல தான் வளருது. 2000 கொடுப்பேங்கிறாரு, இவர் 2000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2500. எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் சீரு, மாமன் சீருனா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதுதான் அரசு காசுல, மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்கிட்டு கூடாது. அது எப்படி ஆட்சி முறையா இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்க இருந்து எடுப்ப? இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி. ஒரு நிலம் வாங்கினா அதை பதிவு செய்யும்போது பத்திர பதிவுக்கு அதிக கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் அதுல விலையேற்றம். எப்படி இலவசமா பேருந்து எப்படி ஓட்டுவ? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்ப? நடத்துனருக்கு சம்பளம், எரிபொருள் எங்கிருந்து நிரப்புவ? பேருந்து சீரமைப்ப எப்படி சீரமைப்ப? புதிய பேருந்து எப்படி வாங்குவ? எங்கிருந்து காசு எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? மறுபடியும் கடன் வாங்குவ, கையெழுத்து போடுவ. எதை அடமானம் வைப்ப? என் நாட்டை, என் மக்களை. தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தன் நாட்டு குடிகளை வாழ வைப்பவன் தான் சரியான ஆட்சியாளன். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசமா? எப்படி? இது எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம்? எப்படி இது எப்படியா இருக்குது? இது எப்படி? இது ஒரு ஆட்சி முறையா? இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தத்தானே கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாம ஒரு ஆட்சி கொடுத்து மக்களின் வாழ்க்கை, அதானே நல்ல ஆட்சி.